அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான், அவன் இந்தி மும்மொழி கொள்கையில் இருக்கான். எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ், விரும்பினால் எம்மொழியும் கற்போம். இது எங்கள் நிலைப்பாடு. இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்கு பாருங்க, இதுதான் இங்க நடக்குது. இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாமே இப்ப நீங்க நாங்க இந்த கோயில இது அடையாளமா வச்சிருக்காங்க. இப்ப எங்க ஆட்சி நாங்க என்ன சொல்றோம், இது எடுத்துருவோம். எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம்ங்கிறது கல்லணை அவ கட்டினவன், பெருவுடையார் கோயில் அதை கட்டினவன். இந்த இடத்தை எடுத்துட்டு கெம்பகவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சிருக்கானோ கர்நாடகால, மராட்டி மண் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் செலவு வச்சிருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயிலை வச்சு அங்க என் பாட்ட ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேரை வைப்போம். இது தமிழ் தேசியம். இது எல்லாம் வைப்பான். பூரா இந்தியில் இருக்குதுல்ல, எல்லா இடத்துலயும் இந்தியில் இருக்கு. கேட்டா இந்திக்காரன் வச்சிருக்கீங்கிறான். நான் டெல்லிக்கு வரேன், மும்பைக்கு வரேன், என் வசதிக்கு என் மொழியில் இல்லையே. அது ஏன்? இதை திராவிடம் கேட்க மாட்டேன், தமிழ் தேசியம் கேட்கும். போர் புரியுதா? இந்த சிக்கல் புரியுதா என்னன்னு? இதுதான் இங்க போட்டி. ஓட்டுக்கு காசு கிடையாது, ₹1 கிடையாது. வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான். இந்த அடிப்படையிலிருந்து பிரிகிறோம் நாங்க. எந்த கட்சி நீங்க போட்டு இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம நிக்கும்னு சொல்லுங்க. நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யாராவது கேட்டு சொல்லுங்க. இந்த போட்டியை தான் நீங்க பாக்கணுமே இல்லையா? எந்த கட்சிக்கும் போட்டி? அது இப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. நீங்க 20 வருஷங்கிறீங்க, நானே தேர்தல் அரசியலுக்கு 10 வருஷம் தான் ஆகுது. நீங்க திருப்பி 20 வருஷம்ன்றீங்க. ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்கு என் மேல உங்களுக்கு? நான் ஜெயிக்கல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஜெயிக்கல, என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? அப்புறம் எங்க கேக்குறீங்க? போட்டு கேளுங்க, ஜெயிப்பேன். எங்களுக்கு என்ன தகராறு? வாக்கிய தகராறு, அண்ணன் தம்பி தகராறு. கருத்தையெல்லாம் அண்ணன் அவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, நாங்க ஒரு கட்சி இருக்கோம். அது ஒரு திராவிட கோட்பாடு, நாங்க தமிழ் தேசிய கோட்பாடு. அதுல அண்ணன் தம்பி உறவு வேற, இது வேற. இப்ப தமிழிசை அம்மா இங்க இருக்கும்போது ஐயா குமரி ஆனந்தன் காங்கிரஸ்ல இல்லையா? சொல்லுங்க. ஐயா ஈவிகே சலங்கர் இங்க இருக்கும்போது சுலோசனா சம்பத் அம்மா அதிமுக இல்லையா? கருத்து வேற, அண்ணன் தம்பி உறவு வேற. போட்டு குழப்பிக்காதீங்க. புரியுதா? மனித நாகரிகமற்ற ஒரு இனமா தமிழன் வந்துடக்கூடாது. புரியுதா? இது மனித மாண்பு. அண்ணன் உடம்பு முடியாம இருக்காருன்னா மருத்துவமனையில் பாக்குறது தம்பியோட கடமை, அது வேற. நான் எங்க அப்பா இறந்ததுக்கு முதல்ல அழைச்சி பேசினாரு. நான் அம்மா மாரியம்மா இறந்ததுக்கு ஊருக்கு போய் துக்க விசாரிச்சேன்.